வணக்கம் குட்டீஸ், உங்களுக்காக பிடித்த கதைகளை பாருங்கள். கிட்ஸ் குட்டி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பரசுராமரின் சவாலை சமாளித்த ராமர் இப்போது சீதையுடன் லட்சுமணனுடன் அயோத்தி நோக்கி தனது பயணத்தை தொடங்குகிறார். அயோத்தி நோக்கி செல்லும் அவர்களுடைய அந்த பயணம் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருந்தது. அயோத்தி நகரம் முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அவர்களை வரவேற்க மக்களும் நகரமும் தயாராகிக் கொண்டிருந்தது. அயோத்தியா மக்கள் அனைவரும் அவர்களின் இளவரசனை பார்க்க ஆவலாக எதிர்பார்த்து இருந்தனர். ராமரின் வருகையை எதிர்பார்த்து மன்னன் தசரதனின் கண்களில் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கும் உணர்வு தெரிந்தது. ஆனால் அரண்மனையின் ஒரு மூலையில் ஒரு சதி அமைதியாக உருவாகிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ராமர் மற்றும் சீதை, லக்ஷ்மணன் மூவரும் அயோத்தி நகரத்தை அடைகிறார். மலர்கள் பொழிந்தன. அந்த நகரம் முழுவதும் மகிழ்ச்சி பரவியது. மக்கள் ஆரவாரம் செய்து அவரை வரவேற்றனர். சீதா அந்த வரவேற்பை பார்த்து மகிழ்ந்தாள். அவளின் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை மலர்ந்தது. லட்சுமணன் மனதில் தன் அண்ணனின் வெற்றியில் பெருமையை உணர்ந்து மகிழ்ச்சியில் இருந்தான். ராமர், சீதா, லக்ஷ்மணன் மூவரும் அரண்மனைக்குள் நுழைந்தனர். அவர்களை பார்க்க அனைவரும் திரண்டனர். தசரதன் ராமரை பார்த்ததும் அவரை அன்புடன் அணைத்துக்கொண்டு கண்ணீர் விட்டார். இவர்களின் அந்த சந்திப்பு ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியை தூரத்திலிருந்து கைகேயி கவனித்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அவளின் மனதில் ஒரு ஆழமான ஒரு திட்டம் உருவாகிக் கொண்டிருந்தது. அந்த இரவு அயோத்தி அமைதியாக இருந்தாலும் ஒரு சதி மெதுவாக உருவாகிக் கொண்டிருந்தது. கைகேயியின் மனதில் பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருந்தது. அந்த சதி திட்டத்தால் அனைவரின் வாழ்க்கையையும் மாற்றப் போகிறது என்பதை ராமர் மட்டும் அறிந்திருந்தார். ஆனா ராமர் இந்த அனைத்தையும் அறியாமல் அமைதியாக இருந்தார். இந்த மகிழ்ச்சியின் பின்னால் ஒரு பெரிய சவால் காத்திருக்கிறது. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.